டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு அதிர்ஷ்டத்தை நம்புவோர் சில வேளை அறிவை இழக்கலாம், அறிவை நம்புவோர் அதிர்ஷ்டத்தை விரும்ப மாட்டார்கள் என்ற தலைப்பில் தகுந்த போட்டியாளர் வராவிட்டால் எமக்கு அதிர்ஷ்டம் என்று இருப்பதை விட மாற்றாரை விட எமது திறமையை பெருக்குவதை மேல் என்பதை விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு சிலரது உள்ளத்துல தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடும். அந்த தவறான எண்ணங்களை தூக்கி எறிங்கன்னு சொல்றது தான் நம்ம. அது என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாரும் படித்து தான் இருக்கோம், எல்லாருக்கும் திறமைகள் புலமைகள் இருக்கு. ஆனா ஒரு நிகழ்வுக்கு போய்க்க, அல்ல ஒரு போட்டிக்கு போய்க்க எனக்கு இருக்கிற சகலதும் உடைய இன்னொரு வராட்டி எனக்கு லக்கு, அந்த இடத்துல நான் வெல்லுவேன் என்ற ஒரு தவறான எண்ண கணிப்பை வைத்துக்கொண்டு பலர் போட்டிகளுக்கு வருவார்கள் அல்லது நிகழ்வுகளுக்கு வருவார்கள். அது சில வேளை அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்திடும். ஏனென்று சொன்னால், அவர்கள் தங்கட கணிப்பின்படி எதிர்பக்கத்துல வராட்டி வென்றிருக்கலாம். எல்லா சூழலிலும் அது சாத்தியம் இல்லை. நல்வாய்ப்பு அல்ல அதிர்ஷ்டம் என்று சொன்னா என்ன? தேவையான இடத்தில் தேவைப்பட்ட ஒருவரின் தேவையான ஆளுமை அல்ல உதவி அல்ல பயன்பாடு தேடப்படும் போது ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னா அவருக்கு அதிர்ஷ்டம் அல்ல நல்வாய்ப்பு. அதுக்காக எமது சூழல்ல என்னை விட பெரியாக்கள் இல்லை, என்னை விட திறமையாக்கள் இல்லைன்னு நாங்கள் கணிப்பிட்டு போகக்கூடாது, இருக்கக்கூடும். அவ்வாறு இருந்தால் நாங்கள் இன்னென்று முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். அவ்வாறு இருப்பினோம்னா நாங்கள் அதுக்கேற்ற அது சிலர் படித்திருக்கிறார், மீட்டு பார்க்கவில்லை. சிலர் படித்திருக்கிறார்கள், அதன் அப்டேட் அதாவது பிந்திய அறிவை சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்டேட் பண்ணணும்னு சொல்றது பிந்திய அறிவை சேர்த்துக்கொள்ளாமல். சிலர் படித்திருக்கிறார்கள், இன்றைய கால ஓட்டத்தில் என்னென்ன தேவைப்படுது அல்ல என்னென்ன கோட்பாடுகள் பின்பற்றப்படுகிறது, அவ இன்றைய காலகட்டத்தில் எதை நாங்கள் பயன்படுத்தினால் தேவைப்படுவோருக்கு நிறைவு கிடைக்கும், அவ்வாறு நாங்கள் சிந்திக்கவில்லை. ஏதோ ஒரு காலத்தில் படிச்சினாங்க, அதை பாய்க்கலாம் என்ற ஒரு தவறான எண்ணங்கள் எங்களை பின்னடைவுக்கு கொண்டு வரும். அது ஒன்று, ஊடகங்களை நீங்கள் கவனிக்கணும். என்ன தொழில்நுட்பத்து போகுது, பத்திரிகை கட்டாயம் வாசிக்கணும், பத்திரிகைகள்ல கட்டாயம் வரும் இன்ன தொழில்நுட்பத்தை கையாண்டு சிலர் கொண்டு இருக்கிறார்கள். ஆக எந்த ஊடகங்களையும் இந்த இன்றைய காலகட்டத்தில் என்ன நுட்பம் கையாளப்படுகிற தெளிவு தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாரும் படிச்சிருக்கேன், எல்லாரும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆனா நவீன கால ஓட்டத்தில் நாளுக்கு நாள் நுட்பங்கள் மாறிக்கொண்டிருக்கும் போது நாம் அவங்களோட அறிவை மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோமா, அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறோமான்ற ஒரு கேள்வி. அப்படி என்று சொன்னா அறிவு வளரும், அதிர்ஷ்டத்துக்கு நாங்க போக தேவையில்லை. அப்படி இல்லாதது அதிர்ஷ்டம் இருந்தா என்ன வேலை கிடைக்குமென்று போக வேண்டியது. இந்த அதிர்ஷ்டம் இருந்தா வேலை கிடைக்குமென்று போக வேண்டாம். இல்லை நான் அறிவை மேம்படுத்தி வச்சிருக்கிறேன், நாவே அறிவு இருக்கு, ஆகவே அதிர்ஷ்டம் என்ன தேவையில்லை என்று சொல்லி நல்ல எண்ணத்தை உங்கள் உள்ளத்தில் விதைச்சு உங்களோட அறிவை வளர்க்கணும்னு சொல்லி. ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். அனுபவம் மனிதனை முழுவாளாக்குறது, அதாவது பயிற்சி நம்மை முழுமையடைய வைக்கிறது. அது நான் சொல்ல போன்று அதிர்ஷ்டம் இருந்தால் வேலை கிடைக்கும் என்று எண்ணத்தை தூக்கி வீசி வச்சுட்டு எனக்கு திறமை புலமை நவீன கால ஓட்டத்தில் கையாளப்படுகின்ற பேணப்படுகின்ற எதிர்பார்க்கப்படுகின்ற நுட்பங்கள் அனைத்தையும் தேடி எடுத்து பலப்படுத்தி வச்சுக்கிறேன் என்று சொல்லி எந்த அறிவை அப்ளை பண்ண எந்த இடத்திலும் பொருந்தும் என்று சொல்லி நம்பி வேலைகளுக்கோ அல்ல போட்டிகளுக்கோ முகம் கொடுக்க பாருங்கள். அவை நான் முதலில் சொன்ன போன்று அதிர்ஷ்டத்தை நம்புவோர் அறிவு இழக்கிறாருன்னா இவ்வாறு
அறிவை மட்டுமே நம்பி போட்டியில் என்றால் அதிர்ஷ்டத்தை பொருட்படுத்த தேவையில்லை என்றவாறு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதை நல்ல முடிவாக எடுத்து முன்னேற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.